ஆகஸ்ட் மாதம் 20ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பராமரிக்கிறவரே, ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுக்காதவரே, வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுகிறவரே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. மீண்டும் ஒரு விசயமாய் கூட இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உடைய குன்றின் மீது எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு விலகாமல் எங்களுக்கு முன் சென்று எங்களுக்கு பின் சென்று எங்கள் வலப்புறம் இடப்புறம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்த உம்முடைய அன்புக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய காருண்யத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எத்தனை அப்பா, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எங்கள் திறமைக்கும் அப்பா, எங்கள் தகுதிக்கும் எங்கள் சிந்தனைக்கும் மேற்பட்டவாறு நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீர் ஒருவரே அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாய் கன்னிமரியாளோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேதசாட்சிகளோடும் இணைந்து நீர் பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை, விண்ணும் மண்ணும் உடைய மாட்சியால் உடைய மகத்துவத்தால் நிறைந்திருக்கிறது என்று அறிக்கையிடுகிறோம். விண்ணகத்தை அரியணையாக்கி மண்ணகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்தில் அரியணில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவராகிய உம்மை நாங்கள் ஒரு மனதாய் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே எங்கள் அன்புக்குரியவர், எங்கள் ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் ஒருவரே எல்ரோய் எங்களை காண்கிறவர், நீர் ஒருவரே எகோவா மெகாதிசு பரிசுத்தர், நீர் ஒருவரே அப்பா எகோவா நீசி எங்களுக்கு வெற்றி தருகிற தெய்வம், நீர் ஒருவரே எகோவா ஷம்மா எங்களோடு கூட நடக்கிற தெய்வம், எங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்காத தெய்வம், எங்களுக்கு முன்புறமும் பின்புறமும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று அக்கினி கோட்டையாக நெருப்பு கோட்டையாக அப்பா நீர் பத்திரமாய் எங்களை பாதுகாக்கிற தெய்வம். எங்கள் கால்கள் அடிசறுக்கி நாங்கள் விழும்பொழுது உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறதற்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, தீங்கி எதுவும் உனக்கு அது நெருங்காது என்ற வார்த்தையின் பிரகாரம் வாதை எங்களை அணுகாதபடி, தீங்கி எதுவும் எங்களுக்கு நேரிடாதபடி எங்களை சுற்றிலும் ஐயா உம்முடைய ரத்த கோட்டை வைத்து அப்பா உம்முடைய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டை வைத்து எங்களை பாதுகாக்கிறீரே, எமக்கு நன்றி அப்பா. எங்கள் நாவில், எங்கள் உதடில், எங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் என்றென்றும் நாங்கள் உம்மையே இருத்தும்படி அப்பா, உம்மையே புகழும்படி, உம்மையே நாங்கள் உற்று நோக்கும்படி எங்களுக்கு பாராட்டுகிறோம். உடைய தயவுக்காக, உடைய இரக்கத்திற்காக நன்றி. நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்றாலும் அப்பா, நாங்கள் உம்மை நினையாமல் போனாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிற ஒரே தெய்வம், எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுகிற தெய்வம், எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம், எங்களுக்காக முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வம், கரடு முரடானவைகளை சமதளமாக்கி கோணலானவைகளை நேராக்குகிற தெய்வம், எங்களுக்காக வழி இல்லாத இடங்களில் வழி உண்டு பண்ணுகிற தெய்வம் நீர் ஒருவரே அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி அப்பா, நீர் போதுமானவர் என்று அறிக்கையிடுகிறோம். நீரே எங்கள் கடவுள் என்றும், நீரே எங்கள் மீட்பர் என்றும், நீரே எங்கள் உயிருள்ள எங்களை வாழ வைக்கிற எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற தெய்வம் என்றும் ஒரு மனதாய் நாங்கள் அறிக்கையிட்டு உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி வருகிற பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் வெட்கத்திற்கு உள்ளாக்குவதில்லை, ஒரு நாளும் நீ புறம்பே தள்ளுவதில்லை. உம்மை நாடி தேடி வருகிற உள்ளங்களை அப்பா நீர் புது படைப்பாய் மாற்றுகின்றீர், புதிய பலனால் இடைகட்டுகிறீர். ஒரு நாளும் நாங்கள் வெட்கத்திற்கு உள்ளாக்காதபடி எங்கள் முகத்தை நீர் பிரகாசமடைய செய்கின்றீர், எங்களை தலையில் நிமிர பண்ணுகின்றேன். இருதயத்தின் ஆழத்தில் நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேதசாட்சிகள் கேருபீன்கள் சேராபீன்கள் 24 மூப்பர்கள் யாவரோடும் இணைந்து அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை, எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை துதிக்கும் கனத்திற்கும் உரிய நாமத்தை பாடுகிறோம், ஆராதித்து பாடுகிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர். நீர் நல்லவர் அப்பா, கைவிடாமல் தாராளமாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை கொடுத்து நிறைவு செய்கிற தெய்வம் என்பதை உடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இஸ்ராயலில் அறுவடை காலத்தில் எவ்வளவு பணியாளர்களை கொண்டு அறுவடை செய்ய முடியுமோ அவ்வளவு பணியாளர்களை கொண்டு அறுவடை செய்வார்கள். இந்த பின்னணியில் தான் நீர் சொல்லும் திராட்சை தோட்ட உரிமையாளர், ஓமையில் வரும் திராட்சை தோட்ட உரிமையாளர் பணியாளர்களை வேலைக்கு அமர்ந்து அந்த நாளின் முடிவில் தன் மேற்பார்வையாளரை கொண்டு கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை
ஒரு தெனாரியம் கூலியாக கொடுக்கின்றதை பார்க்கிறோம். முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக சொல்கின்ற பொழுது திராட்சை தோட்ட உரிமையாளரும் உங்களிடம் பேசியது போன்று ஒரு தெனாரியம் உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்பட்டு விட்டது, கடைசியாக வந்தவருக்கு ஒரு தெனாரியம் கூலியாக கொடுப்பது என் விருப்பம் என்கிறதை பார்க்கிறோம். இதன் மூலம் வறியவர்கள் எளியவர்கள் ஆகியோர் மீது நீர் உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய இறையாட்சியில் எல்லாருக்கும் இடம் உண்டு. உம்முடைய விண்ணகத்தில் கடைசி நேரத்தில் உம்மை தேடி வருகிற மனமாற்றத்தோடு அண்டை வருகிற யாவருக்கும் அதே நிரந்தர நிலை வாழ்வு கொடுக்கப்படும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். சமூகத்தில் வறிய நிலையில் உள்ளவர் மீது நாங்கள் அன்போடு இரக்கத்தோடு இருக்கிறோமா என்று எங்களை சிந்தித்து பார்க்க இன்று நாளில் அழைப்பு விடுக்கிறேன். திக்கற்றவர்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று எசாயா 1:17 நாங்கள் வாசிக்கிறது போல, ஏழைக்கு இறங்குகிறவர் இன்பம் துய்ப்பார் என்று நீதிமொழிகள் 14:21 நாங்கள் வாசிக்கிறது போல, தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கருணை காட்டுவார் என்று சொல்லி நீதிமொழிகள் 3:34 நாங்கள் வாசிக்கிறது போல, ஐயா, நீர் ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிற தெய்வம், தாழ்நிலையில் இருப்போரை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் என்பதை உணர்ந்து நாங்களும் உம்மை போல வாழ, உம்மை போல ஏழைகளுக்கு இறங்கி திக்கற்றவர்களுக்கு இறங்கி உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய காருண்யத்தை வெளிப்படுத்துகிற வெளி அடையாளங்களாக வாழ இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற தெய்வம், துன்பத்தில் துயரத்தில் வேதனையில் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கண்ணீரை துடைத்து அப்பா இருதயத்தை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிற்க பண்ணுகிற தெய்வம் என்பதை அறிகிறோம். ஆண்டவரே, அந்த ஜபத்தில் இணைந்து கண்ணீரோடு கவலையோடு தூக்கங்களோடு துயரங்களோடு பல்வேறு போராட்டங்களோடு கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு எல்லாவற்றையும் இழந்த நிலைகளோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய தெய்வீக அருட்கரம், உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக, எல்லா தடைகள் ஆசீர்வாதத்தை அடைத்து வைக்கிற எல்லா தடைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, வியாதி கொண்டு வருகிற குடும்ப சமாதானத்தை குலைக்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளுக்கிடையே விரிசல்களை கொண்டு வந்து சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற, பொருளாதாரத்தில் உயர்வை காண முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற, குழந்தை பாக்கியத்தை கற்பத்தின் கனியை தடை பண்ணுகிற, வேலை வாய்ப்பை தடை பண்ணுகிற, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தொழிலில் முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகளையும் சத்ருவானம் விரைக்கிற வலைகளையும் கண்ணிகளையும் நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறோம். ஆண்டவரே, உங்க நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். நாமத்தினாலே ஒரு சேனைக்குள் பாயவும். நாமத்தினாலே திருப்பாடல் 18:29 வசனத்தின் பிரகாரம் மதிலையும் தாண்டவும், எப்படையும் நசுக்கவும் கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஐயா, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆறுதல், உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக. கவலையோடு கண்ணீரோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை குறித்து, கடன் பாரங்களை குறித்து, வியாதியை குறித்தும், சோர்வோடு அசதியோடு இருக்கிற பிள்ளைகள், எதிர்காலத்தை குறித்தும் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்று கேள்விக்குறியோடு குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம்பெண்கள், வாழ்வதற்கு வழி தெரியாமல் நிலை குலைந்து நிற்கிற படிக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இரக்கமுள்ள இருதயத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி தெய்வீக பிரசன்னம், அப்படி தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக. கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் யாவற்றில் இருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கட்டவிழ்த்து விடுவீராக. இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடிகார கணவன் விடுதலை பெற ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேலை வாய்ப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை வைத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை சுவைப்பார்களாக. விண்ணகத்தினுடைய கதவுகள் உடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உறங்க சென்று உறக்கம் வராமல் வலிகளோடு வேதனைகளோடு தனிமை உணர்வோடு வெறுமை உணர்வோடு போராடி கொண்டிருக்கிற வயது முதிர்ந்தவர்கள், குடும்பத்தில் தனியாளா இருக்கிறவர்கள், ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் யாவரும் உடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் இணைந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் இந்த இரவு நேரம் முழுவதும் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலோடு, புதிய தெம்போடு, புதிய பலனோடு தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரும் இந்த இரவு வேளையில
உம்முடைய உடனிருப்பை பெற்றுக்கொள்வார்களாக. பரலோகம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக. இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையும் புதிய ஆற்றலோடு, புதிய தெம்போடு, புதிய பலனோடு நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.